ஆண்டு சொல்றார், அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், லேசான உபத்திரவம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது அதிக பாரமே இல்லாத இந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கி போகும். ஆமேன். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன், என்னென்ன காரியம் உங்களை விட்டு நீங்கி போகிறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எனக்கு அருமையானவர்களே, யாத்திராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். படிங்க. யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. முதலாவது எழுதி கொள்ளுங்க, சரீர பிரகாரமான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் சரீர பிரகாரமாக ஏதோ ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம், சரீரத்தில் தீராத வியாதி. பெண்கள் சில உறுப்புகள் ரீதியாக சில வேதனைகள் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். சகோதரர்கள், நீங்கள் வேலை செய்ய முடியாதபடிக்கு மூட்டு வலினால் இடுப்பு வலினால் பலவிதமான வலிகள் உங்கள் சரீரத்தில் ஒரு வேளை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு பரிகாரியான கர்த்தர் யெகோவா ராஃபா உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான வியாதி உங்களை விட்டு இன்னைக்கு நீங்கி போகிறது. யெகோவா ராஃபா உங்களை சுகமாக்க போகிறார். அது சரும நோயாக இருக்கலாம், காது பிரச்சனையாக இருக்கலாம், கண்ணு பிரச்சனையாக இருக்கலாம், தலை சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால விடுதலை இன்னைக்கு கர்த்தர் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்க போகிறார். அல்லேலூயா. நரம்பு சம்பந்தப்பட்ட நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை குணமாக்க போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா கைகால் மறுத்து போவது, கைகால் எரிச்சல், இப்படி பலவிதமான போராட்டங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிறது ஆவியான காண்பிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டு குணமாக்க போகிறாரு. எகிப்துக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? யெகோவா ராஃபா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாத்திரா 23ஆம் அதிகாரம்